1/1/2026 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளில் 5வது ராசின்னு அழைக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஜாதகர் இந்த மாதம் பிறக்கும் போதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு சூரிய பகவான். நினைத்த காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, அப்போ சூரியனோட 4 கிரகங்கள் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கு. உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களை சுற்றி ஒரு 4 பேர் பிரச்சனைக்குரியவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுறதுக்கு 4 பேர் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அது உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை குடும்பமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 பேரோட சண்டை போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். 4 பேர் எப்படி பழகி உங்களோட வேலையை ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முதல்ல சிம்ம ராசியில் கேது பகவான் உட்கார்ந்து சர்பதோஷத்தை கொடுத்தாலும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த உத்திர நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மக நட்சத்திரங்கள் சில சாந்தி பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க கொஞ்ச காலமாக புத்தியை யூஸ் பண்ணி ஏதேதோ பேசுகிற இந்த பேச்சுக்களை கேட்டு இந்த வாட்டி நல்ல ஒரு புத்தி கூர்மையான ஒரு ஆண்டாக ஏற்படுத்தி தரப்போகுது. எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டாக பேசி வெற்றியை அமைச்சு கொடுக்க போகுது. அதே நேரத்தில் நிறைய சுப செலவுகள், கல்யாணம், காது குத்து, வயதுக்கு வந்தது, குழந்தை பிறந்துச்சு, சீமந்தம், நிறைய இடத்துல மொய் கொடுத்தே பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஆண்டாகவும் ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா குடும்பத்தினரோட மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. சில இடங்களில் முட்டாள்தனமாக நடந்துக்கிறதும் நன்மை தான். பெரியவங்க கிட்ட தெரியலன்னு சொல்லிடுறது ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை. உங்கள் வழி சிறப்பை ஏற்படுத்து. இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது டைம் ஆஃப் வேஸ்ட்டு, மைண்டோ டிஸ்டர்ப் ஆகிறதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வண்டி வாகன யோகம் அதிகரித்து கொடுக்கக்கூடியது சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் என்ன சொல்லணும், அந்த இடத்துல மாந்தி இருக்குது. ஸோ மாந்தி இருக்கிறதுனால மூதாதையர்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்குறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் ஏதாவது தவசம் கொடுக்கல, மூதாதையருக்கு படையல் போடலை, இந்த வருஷத்தில் புரட்டாசி மாதம் மாலை பிச்சை அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசைக்கு படையல் போடுறத சரியாக போட்டுருங்க. தடை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிவிடுங்க. ஏன்னா மாந்தி உட்கார்ந்துருக்கிறது மூதாதையர் வழி சாபத்தையும் சொல்லும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ்னஸை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் மாற்றிடும். ஸோ மாதம் அமாவாசை மூதாதையருக்கு வைங்க. கண்டிப்பாக காகத்துக்கு சாதம் வைங்க, பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளில் அதிகப்படியான டார்ச்சர் அனுபவிக்கக்கூடிய ராசி உத்தியோகம் மூலிமா சிம்ம ராசி. ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி, இன்னும் கூட 4 கிரகங்கள் வக்கரமாய் உட்கார்ந்துருக்கு. அடி உத விட, அதாவது எப்படி சொல்லலாம், அடிக்கலை, கிள்ளலை, குத்தலை, ஆனால் கண்ணில் ரத்த கண்ணீர் வரப்போகுது. அதுதான் இந்த சிம்மராசிக்கு. உத்தியோகத்தில் கவனம் தேவை. தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, அதுதான் விஷயம். மேலதிகாரியாக இருக்கட்டும், இல்லை கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு துளி கூட நம்பாதீங்க. உங்கள் வேலையை பர்ஃபெக்ஷன் பண்ணி அதை எப்படி ஃபைல் பண்ணி வைக்கணும், எப்படி எடுத்து வச்சுக்கணுன்றதை பார்த்து பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்திக்கணும். அதே நேரத்தில் உத்தியோகம் மாற்றம் அப்படின்றது ஏப்ரல் மாதம் வரைக்கும் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வெளிநாடு உத்தியோகம் சார்ந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு தருங்க. ஆரோக்கியம் பேசும்போது உடம்புல பார்த்திங்கனாக்கா எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஆர்கன் சொல்லக்கூடிய ஹார்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா லங்ஸை, லிவராக இருக்கட்டும், இல்லை கிட்னியாக இருக்கட்டும், செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி பவர் குறையிறது, இல்லைங்க ஹார்ட் பீட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, இல்லை அதிகமாகுது, அந்த பேலன்ஸ்டு இல்லாமல் போகிறது மட்டும்தான் பிரச்சனைகளாக இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு எப்படின்னா ஆஃப் ஆக போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சிக்னல்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்யலாம், கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான ஃபுட்டு, அதில் கவனம். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் ஒரு வாட்டி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பசங்களாக இருக்கக்கூடிய வீட்டில் ஒபிசிட்டி, அதனால் வீசிங், அதனால் பிரச்சனைகள், லங்ஸு, சுவாச குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை மேலும் அதிகமாக்காமல் பார்த்துக்கிறது. இல்லை அப்படின்னா வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். யாருடைய ஜாதகத்துலலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்து சனி தசையோ, சனி புத்தியோ, செவ்வாய் தசையோ நடக்குதோ
கண்டிப்பாக மருத்துவ ரீதியான ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. கவனம் தேவை. திருமணம் பேசும்போது அங்கே சர்ப்பம் உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பாக காளஹஸ்தி திருப்பாம்பரம் போய் சர்ப்ப பூஜை பண்ணி தான் ஆகணும். திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கும்போது அதிக சாய்ஸ் பண்ணாமல் சூஸிங் இல்லாமல் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஜாதகம் பொருத்தம் இருக்குங்க, ஓகே, விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வருட திருமணத்தை தடை பண்ணி கொடுத்துரும். குருபலம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த வருஷம் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. இல்லற விஷயங்களில் வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்குங்க, வெளியூரில் வேலை கிடச்சிருக்குங்க, தாராளமாக கிளம்பி போயிருங்க. மாதமான சம்பளத்தை மட்டும் வீட்டில் கொடுத்துருங்க, போதும். இந்த பாதிப்புகளை குறைச்சி கொடுத்துரும். இல்லையா, காலையில் வேலைக்கு போயிடுங்க, நைட்டு வந்து தூங்கிறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் 2 மாத காலமும் பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய பஞ்சாயத்துகள், வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சிக்காமல் ஏற்பட்ட பிரச்சனைகள், இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இப்போ இப்படி இருக்குது, இந்த கிரக சேர்க்கைகள் மாற்றி கொடுத்துரும். அதில் கவனம் தேவை. சொந்த தொழில் மூலியமாக அமோக வெற்றி பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. தொழிலில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. தொழிலில் புதிய மாற்றங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தி தரப்போகுது. நான் இது வரைக்கும் தொழிலில் லாபமே எடுக்கலை அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே தொழிலில் லாபத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, இந்த வருஷம் இந்த 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 70% சிறப்பு தரும். இந்த ராசியில் கேது இருந்தோ 70 தான். முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த குரு பயிற்சி மாற்றத்தை தரும். 8ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் கூட ஒரு நன்மையை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இது 3மே தக்க வச்சுக்கணுன்னா உங்களோட முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். சரி, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கன்னி தெய்வங்கள், வீட்டில் சப்தகன்னிகள் இருக்காங்களா, இல்லை பெண் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், முத்துமாரியம்மன் இருக்காங்கங்க, கருமாரியம்மன் இருக்காங்கங்க, அதாவது சிவனோ விஷ்ணுவோ இல்லாமல் வெறும் பெண் மட்டும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு இருக்குன்னா அந்த கோவில்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை தரும். வருடத்தில் உங்களுடைய பிறந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருமீஞ்சூர் லலிதாம்பிகை அவளுக்கு போய் ஒரு வளையல் மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் அவசியமாக தேவை. கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடியவங்க ஒரு கட்டத்தில் வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கைத்தனமாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கக்கூடிய நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். இல்லறத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சிம்ம ராசி அப்படின்னு பேசும்போது கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரே சரணாகதி விநாயக பெருமான் தான். எங்கே போனாலும் விநாயகர் ஒரு கையெடுத்து கும்பிடுங்க, ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு போங்க. இந்த ராகு கேதுக்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி தராது.